ரேவதியும் பேசுறது இல்லையா? ஓ, இதான் பேச வந்தியா? பாவம் கார்த்திக். ரேவதி, நீ பேசலன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. நான் தான் முதல்ல பேச மாட்டேன்னு சொன்னேனா? தெரியும், அவதான் பேச வேண்டான்னு சொன்னா. நீ கூட என்கிட்ட கோவிச்சுக்கிட்டியே. ஆனா இப்ப நீ பேசாம ரேவதி ரொம்ப அப்செட்டா இருக்கா. நீங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பாவம் இல்லையா கார்த்திக் அவ? அது எப்படி சக்தி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க? நீ பிரபாவை கல்யாணம் பண்ண, சம்பந்தமே இல்லாம ரேவதி என்கிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை பத்தி அவ யோசிக்கவே மாட்டால. மொத்தத்துல பார்த்தா தப்பு பண்ணது நீயும் பிரபாவும், ஆனா பனிஷ்மெண்ட் எனக்கு இல்ல. அவகிட்ட பேசாம இருக்க முடியலன்னு எத்தனை வாட்டி கெஞ்சனேன் தெரியுமா? சரி, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருக்கலான்னு கேட்டு பார்த்தேன், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு கூட நினைச்சேன். ஒரு வழியா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மறந்து ரேவதி இல்லாம இருந்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது திரும்பி என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்றா. எனக்கு கண்டிப்பா தெரியும், நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சா அவ கண்டிப்பா மறுபடியும் பேசாம போயிடுவா. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், இந்த மொத்த பிளேல ஏன் ரோல் என்ன? காமெடியனா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக். எனக்கு தெரியும் ரேவதிக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. நான் பண்ண தப்பாலதான் எல்லாமே தப்பாயிடுச்சு. அவ அப்பாவை நினைச்சு பயந்துதான் உன்கிட்ட லவ் வேண்டான்னு சொல்லியிருக்கா. நானே ஒரு தடவை பார்த்தேன், அப்பா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தாரு. அவருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட அப்படி பேசியிருப்பா, வேற போதும். ஒண்ணும் இல்ல. போதும், இதே கதையை தான் அவளும் சொல்றா. ஏன் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? நீ எந்த தப்பும் பண்ணல, ரேவதியும் எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது நானும் பிரபாவும் தான். நாங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது தப்பு. அவ உன்னை ரொம்ப லவ் பண்றா. வீட்ல நடக்கிற குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவன்கிட்ட இப்படி பேசுறா. அவளை வெறுத்துறாத கார்த்திக், அவளை விட்டுடாத. அவ பாவம், உன்னதான் லவ் பண்றா. உன்னை மட்டும்தான் அவளுக்கு பிடிக்கும். உன்னை விட்டா அவளுக்கு வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் அவகிட்ட பேசு.